இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசிஸ் பே, secure digital payments with multiple features and great success rate. வெல்கம் பேக் டு OH தமிழ். மழை பெய்யக்கூடிய இந்த சீசனில் உங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட். ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வெளியில் கடைக்கு போகிறவங்க இல்லை எங்கேயாவது வீட்டிலேருந்து வெளியில் எங்கே போகணுன்னாலும் ஒரு கொடை இல்லைன்னா ரெயின் கோட் தேவைப்படுது. முக்கியமாக அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ரெயின் கோட் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் போகக்கூடியவங்களுக்கும் ரெயின் கோட் அவசியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம எப்பயுமே ரெயின் கோட்டை கேரி பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ரெயின் கார்டை பொறுத்தவரையில் அப்படி நம்ம எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. நம்ம இதுக்குன்னு தனியாக ரெயின் கோட் தனியாக பேக் எடுத்துகிட்டு போகணும், இல்லை அதை தனியாக காய வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தமே இல்லாத அளவுக்கு இந்த ரெயின் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரெயின் கார்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவில் காட்டுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெயின் கார்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதனோட ரேட் வந்து 30 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். உங்களோட சாமர்த்தியம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 25 ரூபாய்க்கும் வாங்கலாம், இல்லை அதுக்கு கம்மியாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் பல்காக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 25 ருபீஸ் கூட ஒரு பீசஸ் கிடைக்கும். ஸோ இதனோட டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு டிஷர்ட் மாதிரி தெரியும். நம்ம டிஷர்ட் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி தான் இதையும் போடணும். இந்த கோட் போட்டுட்டு நீங்கள் பைக் ஓட்டிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ரெயின் கோட்டை எப்படி போடணும் அப்படின்னு. இந்த ரெயின் கோட்டை ஒரு தடவைக்கு மேலேயும் பயன்படுத்தலாம். ஒரு 3 தடவை வரைக்கும் இந்த ரெயின் கோட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா நம்ம தூக்கி போட்டுடலாம். இதில் 30 மைக்ரான்ஸ் அளவுக்கு பாலித்தீன் ஆட் ஆகி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். வேணும்னா இன்னொன்று புதுசாக வாங்கிக்கலாம். இந்த ரெயின் கார்டு வாங்குறதன் மூலயமா என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், பர்சனலாக நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு 500க்கு இல்லை ஒரு 1000க்கு ஒரு ரெயின் கோட் வாங்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும். கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பேண்ட் இருக்கும், அந்த கோட் இருக்கும், கேப் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பேண்ட்டு கிடையாது, ஜஸ்ட்டு கோட்டு அண்ட் கேப் மட்டும் அதில் அட்டாச்சாக இருக்கும். ஸோ ஒரு 500க்கு இல்லைனா 700க்கு 20 பேக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 இயர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்டை யூஸ் பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இது நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி குட்டியோண்டு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றதால நீங்கள் பர்ஸில் கூட அதை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் சப்போஸ் ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, வெளியூர்களுக்கு திடீர் பயணம் போகிறீங்க, இல்லை ஒரு பஸ் வழியாக எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு ரெயின் கோட் உங்களுக்கு ரெடியாக கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ஒரு முக்கியமான பொருளையும் பார்க்க போகிறோம். எல்லார் கையிலையும் செல்ஃபோன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மழை காலங்களில் அதை வந்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக ரெயின் கோட்லாம் போட்டிருந்தாலும் உள்ள பேண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு தான் அதை போவோம். இன்கேஸ் ஒரு ஃபோன் அடிக்குது, இல்லை திடீர்னு யாருக்காவது ஃபோன் பண்ணணும், வீட்டில் ஃபோன் பண்ணி எதாவது வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, இல்லை ஒரு எமர்ஜென்சி ஃபோன் வருது அப்படின்னா அதை அட்டன் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு டெலிவரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணணும். அப்படின்னும்போது இந்த ரெயின் கோட்லாம் போட்டிருந்து பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே ஃபோன் வச்சுருந்தா அது கண்டிப்பாக எடுத்து நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. இந்த பவுச் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பவுச்சுக்குள்ளார மொபைல் ஃபோனை போட்டுக்கிட்டு பழைய காலத்தில் மொபைல் ஃபோனெல்லாம் கயிறு கட்டி இப்படி கழுத்தில் மாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்குள்ளார ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே தண்ணி போகாது, வெளியிலே அப்படியே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த பிளாஸ்டிக்கும் இருக்கும். இந்த ஃபைபர் பிளாஸ்டிக்னு சொல்கிறது ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு டச் ஸ்க்ரீன் ஃபோன் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் வேற ஒரு பாலித்தீன் கவரில் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனை வச்சு நான் சேஃப்டியாக அதில் வச்சுட்டு போகிறேன், அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாகவே முடியாது. இந்த ஒரு கவரில் மட்டும்தான் நீங்கள் அப்படி போட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த கவரும் மார்க்கெட்டில் இருக்குது. அதே ரிச் ஸ்ட்ரீட்டில் 50 ருபீஸ்க்கு இந்த பவுச் அவைலபிளாக இருக்குது. மழை காலங்களில் கண்டிப்பாக மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ என்னோட மொபைலையே எடுத்து இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். இப்படி போட்டுட்டு லாக் பண்ணிட்டு இதை ஒரு 3 லேயராக க்ளோஸ் பண்ணணும். 3 லேயராக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளாரையே இதை உள்ளே விட்டு எடுத்தாலும் உள்ளே தண்ணி போகாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி போட்டுட்டு நீங்கள் இப்படி கழுத்தில் மாட்டிக்கிட்டு பைக்கில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கால் வருது, ஃபோன் அடிக்குது, இல்லை நீங்கள் யாருக்கா ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணி ப்ளூடூத் வச்சுருந்தீங்க இல்லை ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணி பேசலாம். இல்லை யாராவது வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்படி எடுத்து இப்படி சேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டச்சு நார்மலாக இதிலே வச்சு டச் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது அப்படின்னா, நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃபோன் வருது அப்படிங்கும்போது இதை இந்த பாலித்தீன் மாதிரியான ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுலேயே நம்ம டச்சு சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டு யாருக்கு கால் பண்ணணுமோ கால் பண்ணிக்கலாம், இல்லை வர காலை அட்டன் பண்ணி பேசிக்கலாம், மெசேஜ் அனுப்புறதுனாலும் அனுப்பிக்கலாம். இந்த பவுச்சோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, இதை தாண்டியும் நம்ம டச் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது. இது கண்டிப்பாக மழை காலங்களில் ரொம்பவே பயன்படும்.